பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஏனோக்கு என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா ஒவ்வொரு பேருக்கு அர்த்தம் இருக்கு. யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு பெயரிட்டான். எப்படி பெயரிட்டான்? ஐயா, அவன் துக்கத்தெல்லாம் மறக்க பண்ணினதுக்காக அவன் பிள்ளைகளுக்கு பேரே வச்சான். அதே போல் மோசே தன் பிள்ளைகளுக்கு பேர் எப்படி வச்சான்? இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் எப்படி வைக்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, சில பேர்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது. அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், டிஜே அப்படின்னார். டீனா தேவ, அதனால ஜெயன்னா ஜெயராஜ், தேவ சகாயம் ஜெகராஜ், அதுக்கா டிஜே. எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்னைக்கு பேர் எப்படி வைக்கணும்? மோசே தன் பிள்ளைகளுக்கு பேர் எப்படி வச்சான்? யாத்திராகமம் 18:3-4 வாசிங்க. அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். யாரு? அவருடைய மாமனார் வர்றாரு. நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று. எத்தனை அருமையான அர்த்தம் பாருங்க. எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். ஐயா, அதே போல யோசேப்பை பாருங்க. அவன் தன் பிள்ளைகளுக்கு என்ன பேர் வைக்கிறான்? ஆதியாகமம் 41 வாசிக்கிறோம். 41ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எனக்கு அன்பார்களே, இந்த ஏனோக்கு என்றால் கற்றுக்கொண்டவன். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து தேடி கையில் எடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் தேடி எடுப்பீங்களா? அது வரைக்கும் நீங்களும் நான் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சகிகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சகிகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லையிலும் பரிசுத்தமென எழுதோ. என் ஜீவன் எல்லையிலும் பரிசுத்தமென எழுதோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் தேடும் சுத்த ஜோதியாரூபியே யுவேளையில் அடையா நெஞ்சம் மாறிரோ. சுத்தம் விரும்ப சுத்த ஜோதியை விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கி. சுத்தம் விரும்ப சுத்த ஜோதி விரும்பா அசுத்தம் யாவும் நீக்கி. பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினீச பாவினானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. இப்போ எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஏனோக்கு என்றால் கற்றுக்கொண்டவன். என்னத்தை கற்றுக்கொள்ளணும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பலியை அல்ல
பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். நல்ல கவனிங்க, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. பலியை அல்ல. இன்னைக்கு அநேக நேரங்களை பலி செலுத்திட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோமே. ஏன்னா பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இல்லையா? சவுல் அதனாலதான் கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு, பலியை செலுத்த போனார். அப்படின்னு சொன்னார், எல்லாத்தையும் போய் அழிச்சிட்டு வானார். அதில் சிலதை தூக்கிட்டு வந்துட்டான். அப்போ கேட்டார் சாமுவேல், என்னையா கர்த்தர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா? கரெக்டாக முடிச்சிட்டேன். அப்போ நான் கேட்குற சத்தம் என்ன? அதுவா, அது பலி செலுத்துறதுக்கு என்ன செஞ்சேன், கொண்டாந்தேனார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் சொன்ன வார்த்தை என்ன? 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15 1, 2 வசனத்தை பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது, நல்ல கவனிங்க, யாத்ராமம் 17ஆம் அதிகாரத்தில் எகிப்திலிருந்து வந்தபோது இஸ்ரவேலரை வழிமறித்ததை கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். உன் பேரை ஏமரை உள்ளங்கையில் வச்சிருக்காரு. இந்த அமலேக்கியர் என்ன செய்றாங்க, இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தாங்க. அப்போ மோசேக்கு கர்த்தர் ஒன்று சொன்னார், நீ போய் என்ன செய், மலை உச்சியில் ஏறி தேவனுடைய கோலை மட்டும் பிடிச்சிக்கிட்டே என்ன செய்ய நில்லுனார். அப்படி அவன் கோலை உயர்த்தி நின்னபோது அமலேக்கியர் முறியடிக்கப்பட்டார்கள். அவன் கை தாழ்ந்த போது இஸ்ரவேலர் முறியடிக்கப்பட்டார்கள். யாத்ராமம் 17:11 வாசிக்கலாம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆமா, இன்னைக்கு நம்ம கைகளை ஏறெடுக்கணும். புலம்பல் 2:19 வாசிக்கிறோம். எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடம் நாம பாடுற உட்கார்ந்து கண்களை ஏறெடுப்பே மாமேலும் நிலாயில் கண்களை ஏறெடுப்பே பின்பன் கொண்டாக்கிய வித்தகர் பின்பன் கொண்டாக்கிய வித்தகனிடமிருந்து ஒத்தாசை எந்தமக்கு வரும் கண்களை 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 ஏறெடுப்பே. காலை தள்ளாட போட்டார் உறங்காது காப்பவர் காலை தள்ளப்பட்டார். வேலையை காப்ப வேலையை காப்ப காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே மாவேலுடைராயம் கண்களை ஏறெடுப்பே. பக்தர் இழல்லவரை எனையாதரித்திடும் பக்தர் இழல்லவரை எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாது அக்காலம் கொண்டோனி எக்காலம் புரியவி கண்களை 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 ஏறெடுப்பே. ஐயா அம்மா எதை கற்றுக்கொள்ளணும்? சாமுவேல் வந்து சொல்றார், ஐயா உம்மை ராஜாவாக்கினாரே, அந்த கர்த்தர் சொல்ற வார்த்தையை கேளும்.
இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து ரொம்ப நாள் பாடுபட்டு விடுதலை பெற முடியாமல் இருந்து ஒரு சமயத்தில் விடுதலை கிடைச்சி வந்தபோது இஸ்ரவேலரை வழிமறித்த செய்கையை என் மனதிலே வைத்திருக்கிறேன் ஆகையினால இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடு கடவா என்கிறார் என்று அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே தான் என்ன செய்யணும். ஆனா இவர் என்ன செஞ்சாரு? போய் எங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தரம் பிரிச்சார். கொஞ்சத்தை தூக்கி வச்சுக்கிட்டு காரணம் என்ன சொன்னாரு? கர்த்தருக்கு பலி. எனக்கு அன்பாளே, நாம முதல்ல படைக்க வேண்டியது என்னது? என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னிலே, அன்னை தந்தை உந்தன் சன்னதி முன்னிலே சொந்தமாய் உந்தனே இதோ படைக்கிறேன். என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, அந்தகாரத்தில் நின்றோம் பாவத்தை அடிமைத்தனத்தில் நின்றோம், சொந்த ரத்த கீரையத்தான் என்னை மீட்ட சொன்ன வாக்கு தத்தத்தை அல்லாது போது என்னை ஜீவ பலியாய் ஒப்புவித்து கொள்ளும் ஈசாக்கு கொண்டு வந்து பலியா கொடுன உடனே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசினான் ஆபிரகாம். ஒன்றுமே பேசலை, மனைவிட்ட கூட பேசலை, அப்படியே கொண்டு பலிபீடத்தில் வச்சு நின்னான். ஆண்டவர் அப்போ தான் சொன்னார், இப்போதான் ஒன்று என்னஞ்சிருக்கேன் அறிந்திருக்கிறேன். 22:12 என்ன வாசிக்கிறோம்? ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னது என்னது? ஆதி ஆகமம் 22:12 மிக அழகா எழுது. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று. அவன் எல்லாத்தையும் விட்டு வரும்போது சொல்லல, பார்வோன் அவன் மனைவியை கொண்டு போன அப்ப சொல்லல, அபிமலை கொண்டு போன அப்ப சொல்லல, இப்ப சொல்றாரு, எப்பா நீ உத்தமன் இப்பதான் எனக்கு தெரியுது. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில வேளைகளில் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யணும். ஒருவேளை நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா? சொல்லுவார். ஏன் சீசர்களுக்கு சொல்லியா நீ போ ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காப்பீங்க, அதை அவுத்துட்டாங்க, யாராவது கேட்டால் என் ஆண்டவர் தேவைன்னு சொல்லுங்கன்னார். பந்தி வைக்கிறதுக்கு சொன்னார், போங்க ஒரு வீட்டில் கம்பளம்லாம் விரிச்சிருக்கோம் அங்கே போய் ஆயத்தம் பண்ணுங்க, அவன் தடையே சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் சொன்னார். குடத்தில் தண்ணியை நிரப்புங்க, மோந்து கொடுங்க, திராட்சை ரசமாக மாறிச்சா இல்லையா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன செய்யணும்? அப்படியே செய்யணும். நாம் அதை கற்றுக்கொள்ளணும். முதல்ல இங்கே பார்க்கிறோம், பலியை அல்ல, அவர் இரக்கத்தை விரும்புகிறார். இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். என்ன செய்வாங்க? இரக்கம் பெறுவார்கள். மறந்துடக்கூடாது. பலியை பார்க்கிற அவர் கீழ்ப்படிதலை தான் எதிர்பார்க்கிறார். இரக்கத்தையே விரும்புகிறேன் என்கிற கருத்து, அதை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா? இந்த சவுல் பலியத்தான் எதிர்பார்த்தானே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியணுங்கிறது நினைக்கல. அவர் இறக்கம் இவன் கழுதையை தேடி வந்தவொடனே ராஜா வாக்கி வச்சவர் சொல்றார், நீ போய் அமலேக்கு எல்லாம் சுத்தமாக அழிச்சிட்டு வாண்டார். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? சகலத்தையும் செய்து முடிச்சிட்டேன்னார். சாமுவேல் கேட்டார், அப்போ நான் கேட்கறது என்ன சத்தம்ப்பா?
1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க, மிக அழகா எழுதி வச்சிருக்கார். 1 சாமுவேல் 15:20. சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். சரி, ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார். கொடுத்தவைகளை கொண்டாந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 22ஆம் வசனத்துல, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? முதல்ல நம்ம படைக்கணும். பலிபீடத்தில் எல்லை பலனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேலை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? பலியை பார்க்கிலும் இரக்கத்தை. அதனாலதான் இங்க சொல்றார், மத்தேயு 9:13 திரும்ப வாசிக்கலாம். மிக அழகா எழுதி வச்சிருக்கார். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். போய் முதல்ல அதை கத்துக்கங்க. அது மட்டும் இல்ல, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் எதுக்கு வந்தா தெரியுமா? நீதிமான் அல்ல, பாவிக்கு புகலிடம் கொடுக்க. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. நம்ம பாடுறோம், எல்லாத்தையும் பாரும். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போ குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார். அந்த பாடுகள் உன்னை மீட்கவே பலியாக அந்த ஆவிக்கு புகலிடம் பரிசோத்தரே பாவமானரே பரமான சிலுவையில் சுமந்தவரே ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திரும்புவதற்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாவத்தை நீக்கி வாழ்வளிக்க கிருபாதார பலியாக தன்னையே கொடுப்பதற்கு வந்தார் பாவிகளுக்கா. அதனால்தான் அன்னைக்கு ஒரு குஷ்டரோகி சீமான் வீட்டில் போனோன்னா ஒரு பெண் வந்தா, ஒரு ராத்திரி தைலத்தை கொண்டாந்து அவ பாதத்தில் ஊற்றினா. இவன் சொன்னா, என்ன பாவியான மனுஷன் இவ தொடராளே. அவ சொன்ன, எப்பா நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தேன்ப்பா, உன் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீ எனக்கு என்ன செய்யல, நீ பாதத்தை என்ன செய்யல, கழுவுறக்கு தண்ணி கொடுக்கல, அவளோ கண்ணீரால் கழுவினாள். நீ எனக்கு முத்தம் செய்யல, அவள் என் பாதத்தை என்ன செய்தா, முத்தம் செய்தா. நீ என் தலைக்கு என்ன செய்யல, என்ன பூசல, அவளோ பாதங்களில் பரிமள தைலத்தை பூசினாள். இன்னைக்கு நாம மற்றவங்களை தான் குற்றம் சொல்லுவோம், அவன் பாவி இவன் பாவி. நம்ம யாரு? நம்மளை பார்த்து தான் சொல்றாரு,
வா பாவி அழைத்து வா பாவி அழைத்து வா. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகையாதே. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே. உள்ளபடி பாவி வா பாவி அழைத்து நில்லாதே வா. யாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ. யாதொரு கதியில்லாதவன் உலகை நம்பலாமோ. ஒளிந்து வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒடுங்கி வருந்தும் பாவிகள் தஞ்சம் நான் ஒன்றுக்கும் வா பாவி அழைத்து நில்லாதே வா. இந்த உலகத்தில் இதை நாம கற்றுக்கொள்ளுங்க. நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். நம்ம இரக்கத்தை இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோமா? இரக்கம் சொல்றோமே, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னத்தையோ கற்றுக்கொண்டிருக்கிறோம், எதையோ கற்றுக்கொண்டிருக்கிறோம். பலியை அல்ல, இரக்கத்தை. பாவிகளை தான், நீதிமான்களை அல்ல பாவிகளை. இதை கற்றுக்கொள்ளணும். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க, நல்லது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஏனோக்கு என்றால் கற்றுக்கொள்ளுகிறவன் என்று அர்த்தம். நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோம்? இரக்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோமா? மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தினம் வரணும். இதன் தேவைகள் சந்திக்கப்படணும். ஏன்னா எங்கள் சபையை 2 கண்ணு தெரியாத மக்கள் சபை. இவங்க கொடுக்குற காணிக்க கரண்ட்டு பில்லு கட்ட கூட இருக்காது. நீங்களே வந்து ஒரு மாதம் உட்காந்து கூட எண்ணி பார்க்கலாம். தாராளமாக நான் அலோவ் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் இந்த பார்வையற்ற மக்களை ரட்சிக்கப்படணுங்கிறக்காக திருநெல்வேலியில் ஒரு ஆலயம், மதுரையில் ஒரு ஆலயம், இப்படி குறைவுள்ள மக்களும் தேவனுடைய ராஜ்யத்தை வந்து சேரணுங்கிறக்காக நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாராளமாக வந்து பார்க்கலாம், இந்த ஊழியத்தை தாங்கலாம். என்ன பிரதர், ஒரு கட்டுமான பணிக்கு உதவலாம், உங்கள் பிறந்தநாள் திருமண நாளில் ஒரு நல்ல உணவு கொடுக்க உதவலாம், ஏன் இந்த பார்வையற்ற மக்களுக்கு கண்ணாக உதவுகிற ஊன்றுகோல் கொடுப்பதற்கு உதவலாம், ஏன் உங்களுக்கு நல்ல சட்ட துணிமணி கொடுப்பதற்கு உதவலாம், ஏன் மரித்தா கூட அடக்கம் பண்ணுறதுக்கு, பார்வையற்றோருக்கு ஒரு திருமணத்துக்கு, அல்லது பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளையுடைய கல்விக்கு, இப்படி பல காரியம் இருக்குது. வாங்க, தாராளமாக சொல்கிறேன். எப்படி பிரதர் உங்களை தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே, ஃபோன்பே. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தாராளமாக வந்து பார்க்கணும்னு சொன்னேன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. முன்னாடியே நான் உங்களுக்காக வந்து காத்துருன்னு உங்களை கூப்பிட்டு வந்து காட்டிட்டு வரேன். ஏன்னா சொல்லாமல் வந்துட்டு ஐயோ நான் வந்தேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் எங்கேயாவது ரெக்கார்டிங்கில் நினைப்பேன், வேறு எங்கேயாவது ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே இப்படி சொல்லிடக்கூடாது. ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வாங்க. தாராளமாக உங்களை நின்று கூட்டிகிட்டு வந்து திருப்பி நீங்கள் ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் திருப்பி அதே இடத்துல கொண்டு இறக்கி விட்டு வர வரைக்கும் நான் பொறுப்பு. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டும் இல்லை பிரதர்,
எங்களுக்கு ஜெபக்காரியம்லாம் சொல்லணுமே, தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே உங்கள் ஜெபக்காரியங்களை தாராளமாக சொல்லலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் இந்த ஒருமனப்பட்ட ஆவியோட ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, சர்வ நித்திய தயாபர பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். ஆனால் எங்களுக்கு இரக்கம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, இந்த உலகத்தில் கடைசி மட்டும் மரண பரியந்தம் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தந்தருளினாலும் கடைசி மட்டும் மரண பரியந்தம் தாழ்த்தப்பட்டவராய் எங்களுக்காக இந்த பூமியில் வந்து தன்னையே கொடுத்த தெய்வமே, யார் யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன வேதனையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன கவலையோடு, என்ன மனபாரத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் கிடைக்கட்டும். உம்முடைய வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரமான அந்த வார்த்தை ஆத்மாவை தேற்றட்டும், ஆறுதல் படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஐயா, வியாதி படுக்கையில் இருக்கிற அன்பு பெரியோருக்காய், சிறியோருக்காய், வாலிபருக்காய் ஜெபிக்கிறேன். தீராத வேதனையில பல நாட்கள் படுக்கையிலிருந்து பகல் போய் இரவு எப்பொழுது வரும், இரவு போய் பகல் எப்பொழுது வரும் என்று அரண்டு புரளுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.